ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கிவ்அவே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இது இருங்க, நம்ம வீடியோவில் போயிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு கிவ்அவே பற்றியே தான் பேச போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கிவ்அவே பற்றி தான் ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ கிவ்அவேவை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானே ஸ்கிப் பண்ண சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், கிவ்அவே பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் சாரி. ஸோ என்ன விஷயம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ பரவாயில்ல, சொல்லி தான் ஆகணும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1K சப்ஸ்கிரைபர் போன உடனே கிவ்அவே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிவ்அவே பற்றி சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம 1K சப்ஸ்கிரைபர் போனாலும் நான் கிவ்அவே கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ இத்தனை நாள் சொன்னதெல்லாம் உருட்டா ப்ரோ? ஆமாம். ஸோ 1K சப்ஸ்கிரைபருக்காக தான் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டிகிட்டு இருந்தேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். ஓகே, ஸோ கிவ்அவே கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதாவது கிவ்அவே கிடையாது. ஓகே, ஸோ 1K சப்ஸ்கிரைபர் 10K போனாலும் கிவ்அவே கிடையாது. ஸோ அது ஏன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் கிளியராக ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இந்த மாதிரி சொன்னேன், கிவ்அவே இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் இல்லை அப்படின்னு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதை நம்ம வீடியோ லாஸ்ட்டில் பார்ப்போம். அது லாஸ்ட்டில் வராது, வீடியோ மிடில் வரும். ஓகே, ஸோ அந்த ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து கிவ்அவே நான் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அது ஒரு ப்ராங்க்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இத்தனை நாள் சொன்னது எல்லாம் ஒரு ப்ராங்காக ப்ரோ. ஸோ ப்ராங்க்னே வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தோன்னா கிவ்அவே கிடையாது ப்ரோ. அப்புறம் எதுக்கு ஒரு 1K போனால் கிவ்அவே தரேன்னு சொல்லியிருந்தேன்? சும்மா சொன்னேன் ப்ரோ. 1K சப்ஸ்கிரைபர் பார்க்கணும், அந்த ஒரு 1K அப்படியே மாசாக இருக்கும், அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட 900 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. இன்னும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே வந்ததுன்னா 1K வந்துடும். அப்புறம் கிவ்அவே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் கிவ்அவே கிடையாது. ஏன் ப்ரோ? அதுதான் நம்ம மிடில் பார்ப்போம். இப்போதைக்கு அதை வந்து ஏன்னு நான் சொல்லலை. ஓகே, கிவ்அவே மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் கிவ்அவே கிடையாது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளுங்க. ஸோ பாதியிலே போனீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு கிடைக்காம கூட போகும். அதான் கிவ்அவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போ என்ன இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம லைவ் போட போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட சேனலில் லைவ் போட போகிறோம். லைவ் போட்டு கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுவுமே ஒரு சைடு இருக்குது. ஆனால் பேப்ளேட்ஸ் வந்து நான் கிவ்அவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். இவ்வளோ பெரிய பேப்ளேட்ஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது. ஓகே, இவ்வளோயும் நீ வச்சுக்கிட்டு என்ன ப்ரோ பண்ண போகிற? நீயும் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ஆகிட்டியா ப்ரோ? கிவ்அவே கிடைக்காதா? எங்களை ஏமாத்திட்டியா ப்ரோ? இப்படிலாம் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சேனலில் பேட்டில் பிளேடர்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் இனிமேல் லைவும் வரும். ஓகே, ஸோ நிறைய கேம் விளாட போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் அப்புறம் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 2 இல்லை மேலேருந்து வந்ததுன்னா லைவ் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்போ தான் தெரியல. ஸோ லீவு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேல தான் லீவ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். மறந்து போச்சு, 10 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால மறந்து போச்சு. ஓகே, ஸோ ஓகே, மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து கிவ்அவே கொடுக்க போகிறோம். ரெடீம் கோட், ஃப்ரீ ஃபயர் ரெடீம் கோட்லேருந்து எல்லா கேமுக்கும் என்னென்ன விஷயத்த நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கோ அதெல்லாம் வந்துட்டுனா நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுவுமே ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன், பேப்ளேட் ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. கிவ்அவே கொடுக்கறது ஏன் ப்ரோ கொடுக்கல அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன நாள்?
நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு என்ன நாள்? ஏப்ரல் 1. ஸோ இது உங்களுக்கான ப்ராங்க் இல்லை, ஏப்ரல் ஃபூல். வாங்கிக்கிட்டீங்களா? கேமரா பாருங்கள், வாங்கிக்கிட்டீங்களா கைஸ்? நல்லா இருக்கா? ஸோ ப்ராங்க் தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிவ்வே கொடுக்குறது பேப்லெட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மட்டும் 1K சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த நாளே கிவ்வே வீடியோ வரும். ஸோ இத்தனை நாளாக ஏன் வீடியோ வரல அப்படின்னா கண்டென்ட் இல்லை. ஸோ சும்மா பேசி ஏதோ வீடியோலாம் போட முடியாது. ஸோ அதனால தான் ஒரு ப்ராங்க் வீடியோவாக இருக்கட்டும் ஏப்ரல் 1 இந்த வீடியோ உட்காந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னைக்கு அப்லோட் ஆகும்னு தெரில. 1 அப்லோட் ஆச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லாட்டி நக்கிட்டு தான் போகணும். ஸோ 8 நிமிஷமாக எப்படியாவது வீடியோ ஆக்கணும். ஸோ 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் இனிமேல் அப்படின்றத நான் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் ஏமாந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னது கிவ்வே இல்லையா, அதை நம்பி நான் 2-3 அக்கௌண்ட்டில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணேனே ப்ரோ அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பாதி பேர் அப்படி தான் நினச்சிருப்பீங்க, பாதி பேர் 5 அக்கௌண்ட்டில் போயிட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. எல்லா கமெண்ட்டையும் நான் பார்த்தீங்கன்னா படிப்பேன். ஓகே, ஸோ அப்படி படிக்கும்போது தான் பார்த்தேன் எக்கச்சக்க பேர் எக்கச்சக்க அக்கௌண்ட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை தவிர்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நீங்கள் வேறு அக்கௌண்ட்டில் போயிட்டு வீடியோஸே பார்க்க போகிறது கிடையாது. ஓகே, அது கரெக்டாக? ஸோ வேறு அக்கௌண்ட்டில் போயிட்டு வீடியோவை பார்க்க மாட்டீங்க. ஒரு அக்கௌண்ட்டில் ஒரே ஒருத்தர் தான் வீடியோ பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்போது சப்ஸ்கிரைபரை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ணுறது? ஸோ அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு வாட்ச் ஹவர்ஸும் இருந்தால் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கே கணக்கில் கொடுக்குற கிவ்வே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை அந்த மாதிரி கிவ்வே கொடுக்க முடியும். அதுக்கு முக்கியமாக வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அந்த வாட்ச் ஹவர்ஸ் 3000 இல்லை 4000 கேட்குறாங்க யூடியூப் ஸ்டுடியோவில். ஸோ அவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு இன்கம் வரும். அதை வச்சு பேப்லெட்ஸை வாங்கி திருப்பி உங்களுக்கே கொடுக்க முடியும். அதாவது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். இந்த ஃப்ரீயான மெத்தடை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இது மூலயமா ஃப்ரீயாகவே பேப்லெட்ஸ் வாங்கலாம். கரெக்டாக? ஸோ உங்களுக்குமே ஃப்ரீயாகவே பேப்லெட்ஸ் வரும். இது மூலமாக எனக்கும் இன்கம் வரணும்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஒரு விஷயம். இதுக்கு நீங்கள் காசே செலவு பண்ண தேவையில்லை. கரெக்டாக? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே ஃப்ரீ பேப்லெட்ஸை வாங்கலாம். அப்புறம் எதுக்கு ப்ரோ நான் காசு செலவு பண்ணணும்? அதாவது உங்களோட மைண்ட் வாய்ஸை நான் சொல்கிறேன். எதுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்து ஃப்ரீ பேப்லெட்ஸாக வாங்கிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் வீடியோவை பார்க்குறது மூலமாக ஃப்ரீ பேப்லெட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் எத்தனை பேர் ஏமாந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பெரிய வீடியோலாம் கிடையாது. ஸோ கிவ்வே கொடுக்க வேண்டிய பேப்லெட்ஸு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பேப்லெட்டாகவும் இருக்கலாம், தெரியல, ஓரளவு பிடிச்ச பேப்லெட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பேப்லெட் கிவ்வேக்கு எல்லோரும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வைப்பீங்க, நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கிவ்வே பேப்லேடு அந்த மாதிரி ஒரு பேப்லேடு இது வரைக்கும் டக்கராட்டோமி பேப்லேடை எந்த யூடியூபர்ஸாக அது தமிழ் யூடியூபர் கிவ்வே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல. அதுவும் மெட்டல் பேப்லேட்லேயே ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மெட்டல் ஃபியூஷனில் ஒரு மாசான ஒரு பேப்லேடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும். ஸோ அந்த பேப்லேடை ரிவ்யூ பண்ண நான் விரும்பலை. அப்படி ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போயே எல்லாருமே அந்த கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவுக்கு முன்னாடியே எல்லோரும் அந்த விஷயத்தை பண்ணிடுவீங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஷாப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிவ்வே அனௌன்ஸ் பண்ண போகிறதுலேருந்து எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ண போகிறதே அங்கே தான். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஷாப்பில் உங்களுக்கு காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பேப்லெட்ஸாக வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், பெருசாக எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு உங்களை ப்ராங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு அல்ப ஆசை. ஸோ ரொம்ப நாள் ஒரு ஆசை சப்ஸ்கிரைபர்ஸை ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் ப்ராங்க் ஆனீங்கன்னு தெரில. பாதி பேர் வெறுப்பாயிட்டு பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ மூச்சு விட்டாமல் என்னால் பேச முடியல ப்ரோ. வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்க்கலாம். பை கைஸ்.